கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒரு காரியத்தை பேசும்போது, தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு சாந்தம் இருக்குதா? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வாங்க. இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்தில் நடத்துவாராம் கர்த்தர். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் தமது வழியை போதிக்கிறாராம். அப்பதான் கேட்க மனசு வரும். என்னுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதையுமே நிதானிச்சு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. இந்த வார்த்தையை நம்ம விட்டால் அவங்க மனசு காயப்படும் என்றால் விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துவாராம். நியாயமான வழியிலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அந்த வழியை நீங்க பார்ப்பீங்க. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம். அந்த வழியில நம்மளை அழகா நடத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் சாந்த குணமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் வரும்போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மை தேவன் கொடுத்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்கு ஆளுகை செய்யட்டும். சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆண்டவரே, உங்க வழியை எனக்கு போதிங்கப்பா. கர்த்தருடைய நாமத்தினால நாங்களும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எங்கு சென்றாலும் ஒரு பாதுகாவல் உண்டாகட்டும். வீட்டிலே சமாதானம் உண்டாகட்டும். வீட்டிலே ஒருவருக்கொருவர் சாந்தமாக இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.